அனைவருக்கும் வணக்கம். நீ உன்னிடம் இல்லாததை கடவுளிடம் கேட்கிறாய், உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடு, நீயும் கடவுளாய் பார்க்கப்படுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 இப்போ புதியதாக சாப்டர் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 5 பார்த்துட்டோம். என்ன சொல்லுது? ப்ரொசீஜர் ஃபார் ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சைல்டு. இது செக்ஷன் 24 27 வரைக்கும் இருக்கின்றது. என்ன சொல்லுது? இப்போ இந்த குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தையை இந்த போக்சோ குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதான நடைமுறை என்ன, எவ்வாறெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த சாப்டரே. அதில் இப்போ செக்ஷன் 24 பார்க்க போகிறோம். 24 என்ன சொல்கிறது? ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எ சைல்டு. இந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தல் எவ்வாறு என்பதை பற்றி சொல்கின்றது. இதில் சப்செக்ஷன் 1 to 5 வரைக்கும் இருக்குது. 5 உட்பிரிவுகள் இருக்கின்றது. முதலில் உட்பிரிவு 1 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சைல்டு ஷல் பி ரெக்கார்டட் அட் த ரெசிடென்ஸ் ஆஃப் எ சைல்டு. குழந்தையினுடைய வாக்குமூலத்தை எவ்வாறு பதிவு செய்தல் வேண்டும், எங்கே பதிவு செய்தல் வேண்டும், யாரால் பதிவு செய்தல் வேண்டும். இந்த சப்ஜெக்ட் 1க்கான கேள்வி, முதல்ல கேள்வி கேட்டுக்கணும். அப்புறம் அட் ஏ பிளேஸ் வேர் இ யூஷுவலி ரெசிட். இ ஷி எல்லாம் ஒன்று தான். ஏன்னா பிலோ 18 years ஆல், இஃப் இட் இஸ் எ மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர்ஸ் ஆர் அது சைல்டு. சரி. ஆர் at the place of his choice. இது usually resides, residence at the his choice, and as far as practicable by a woman police officer, not below the rank of sub inspector. வழக்கம் போல ஒரு பட விளக்கத்தை பார்த்தோம்னா நமக்கு அப்படி ஈஸியாக புரியுறது மட்டும் இல்லாமல் மைண்டில் ஃபார் எவர் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அவர் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போது இந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தை தான் ஒரு போக்சோ குற்றத்தால் பாதிக்கப்படுது. ஒரு விக்டிம், இவன் தான் விக்டிம், சாரி அக்யூஸ்டு, எதிரி. இவன் தான் இந்த பெண்ணை ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தலோ தாக்குதலோ பாலியல் பலாத்காரம் செய்து விட்டான். இப்போ இந்த விக்டிம் கேள் இருக்குது. இப்போ இந்த குழந்தையை காவல் அதிகாரிக்காகல, விமன் போலீஸ் ஆஃபீஸர் இவங்க தான். இவன் தான் அந்த வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்குன்னு வச்சுக்கல, இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். முதல்ல என்ன, ஃபர்ஸ்ட் என்ன, அவர் பதிவு செய்ய வேண்டும். எங்கே பதிவு செய்தல் வேண்டும், எந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றால், இந்த குழந்தை வசிக்கின்ற ரெசிடென்ஸ், இந்த இடத்துல தான் இந்த குழந்தையினுடைய வீடு இது. அப்படி என்றால் அங்கே வாங்கம்மா ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. எங்கே வசிக்கின்றதோ அந்த குழந்தை, அங்கே என்ன பண்ணும், அந்த குழந்தையின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். சரி, யூஷுவலாக இல்லைங்க, அங்கே அங்கே தான் வீடு இருக்குது, ஆனால் வழக்கமாக அந்த குழந்தை இங்கே தான் வசிக்கும், இங்கே தான் இருக்கும். சப்போஸ் இதே கூட வச்சுக்கலாம். இல்லை சார், ரெண்டுமே அதுதான், அங்கே வீடும் அதுதான், வசிக்கிறது அங்கே தானே, தட் மீன்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அது இஸ் சாய்ஸ். இது சொல்லுது குழந்தை, எங்கம்மா இருக்கிற, எந்தப்பா குழந்தை எங்கே போச்சுவா? இல்லை, நான் எங்கள் வீட்டாலாம் வேணாம், மற்ற குழந்தைங்கள்லாம் கூட இருக்கும், எனக்கு அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது, அங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுது. நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. எங்கே சொல்லுது? நாங்கள் பாட்டி வீட்டில் மே மாதம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, நான் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறேன், கிராண்ட்மா பாட்டி வீட்டில் இருக்கிறேன், அங்கே வாங்க, திருவள்ளூருக்கு வாங்க பாட்டி வீட்டுக்கு அப்படி சொல்லுது. அப்போ என்ன பண்ணோம், காவல் அதிகாரியானவர் பாட்டி வீட்டுக்கு போகணும். இங்கே போய் என்ன பண்ணணும், அந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யணும். அவள் என்ன சொல்லுதுன்னா, இல்லை பாட்டி வீட்டில் இருக்கிறேன், ஆனால் பாட்டி வீட்டில் விசாரிக்காதீங்க, எங்கள் பாட்டிக்கெலாம் தெரியாது, பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே வாங்க. இங்கே என்ன சொல்லுது, இங்கே வாங்க, பூங்கா ஒன்று, எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூங்கா தெருன்னு ஒன்று இருக்குது, அங்கே பாட்டி வீட்டை வராமல் பார்க்கு நேராக வந்துடுங்க, அங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படி என்ன பண்ணுவோம், அவங்க வச்சுக்கணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்களா? ஏன்னா அந்த குழந்தையினுடைய விருப்பம் எங்கே தெரிவிக்கிறதோ அங்கே போய் விசாரிக்கணும். சரி, அவ்வாறு விசாரித்து அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்கின்ற காவல் அதிகாரி யாராக இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக
ஒரு பெண் காவல் அதிகாரியாக இருக்க வேண்டும். இவங்க பெண் காவல் அதிகாரி, உமன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அவருடைய படிநிலை எதற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும்? அடுத்த கேள்வி என்றால், அவர்கள் பிலோ நாட் பிலோ அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், உதவி காவல் ஆய்வாளருடைய படிநிலைக்கு கீழல்லாதவராக இருத்தல் வேண்டும். இதை சொல்வதுதான் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 24. இப்போ சப்செக்ஷன் 2 என்னவென்றால், the police officer while recording the statement of the child shall not be in uniform. என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே இப்போ இந்த குழந்தை இருக்குது, போக்சோ ஆக்டில் பாதிக்கப்பட்ட குழந்தை. இரண்டு சப்செக்ஷன் 1ல் பார்த்தோம், இந்த குழந்தையினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்கின்ற போதுன்னு பார்த்தோம். அவ்வாறு பதிவு செய்கின்ற போது அதை பதிவு செய்கின்ற காவல் அதிகாரி அவர்கள் சீருடையில், இப்போ போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு யூனிஃபார்மில் சீருடையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த சீருடையில் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போது அன்யூனிஃபார்மில் இருக்காங்க. இந்த மாதிரி அன்யூனிஃபார்ம் சீருடை அல்லாத வேறு ஏதாவது உடையணிந்து அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்தல் வேண்டும். ஷல்லு தான். இல்லை சார் அங்கே மே இருக்குது சார், அதனால் நான் போட்டுன்னு போகிறேன் சொல்லுங்கள். ஷல் கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டு அந்த வாக்குமூலத்தை அவரோட பதிவு செய்தல் கூடாது. இதுதான் சப்செக்ஷன் 2. சரி, இப்போ சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறது? த போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் த இன்வெஸ்டிகேஷன், இப்போ 2L இருக்குது பிஎன்எஸ்எஸ்ல, ஷல் ஒயில் எக்ஸாமினிங் த சைல்டு என்ஷூர், உறுதிப்படுத்தல் வேண்டும். எதை? தட் அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் the child come in the contact in any way with the accused. இப்போ இவங்க காவல் அதிகாரி இருக்காங்க. இந்த காவல் அதிகாரி அவர்கள் தன்னுடைய அந்த வழக்கை அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அப்படி என்ன பண்ணாங்க? புலனாய்வு செய்கின்ற போது இந்த குழந்தையை யார் ஒருவன், இப்போ இவன் தான் செக்ஷுவல் ரீதியாக ஹராஸ் பண்ணிக்கிறான், இல்லை அசால்ட் பண்ணிக்கிறான், இல்லை பெனிட்ரரி செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிக்கிறான்னு சொன்னால், எந்த வகையிலும் இந்த புலனாய்வு செய்கின்ற வகையில் இருக்கின்ற போது இந்த குழந்தையை இவனோ அந்த குழந்தை இவனிடம் கான்டாக்ட், அதை தொடர்பு கொள்கின்ற மாதிரியோ அல்லது பார்க்கின்ற மாதிரியோ எந்த மாதிரி பார்க்கவில்லை என்பதை யார் உறுதிப்படுத்தல் வேண்டும்? இந்த காவல் அதிகாரி அவர்கள் அதை ஆமாங்க அந்த குழந்தை நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, புலனாய்வு செய்துங்க, கண்டிப்பாக இந்த குழந்தை நாங்கள் விசாரிக்கின்ற போது, புலனாய்வு செய்கின்ற போது இந்த அக்யூஸ்டை பார்க்கவே இல்லை என்பதை உறுதி செய்தல் வேண்டும் என்று சொல்லுதான் சப்செக்ஷன் 3. இப்போ சப்செக்ஷன் 4, நோ சைல்டு ஷால் பி detained in the police station in the night for any reason. இப்போ இந்த குழந்தையானது போக்சோ சட்டப்படி பாதிக்கப்பட்ட குழந்தையை இந்த காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் அடைத்து வைக்கலாமா என்று சொன்னால், இரவு நேரத்தில் எந்த காரணத்துக்காகவும் எனி ரீசன் குழந்தையை இந்த காவல் நிலையத்தில் அடைத்து வைத்தல் கூடாது. ஷல்பி தான். சரி, இது நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தோன்னா 4 இருக்குல்ல, 4னா டிடைன் நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 + 4 6 6 6 இந்த 6 நான் வச்சு ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கலாம். சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது? The police officer shall ensure that identity of the child is protected from the public media unless otherwise directed by the special court in the interest of the child. என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த 5க்கு எப்படி நான் வச்சுக்கலாம்னு சொன்னால், மீடியா பாருங்க 1 2 3 4 5 லெட்டர்ஸ் மீடியா 40 பப்ளிக் மீடியா நான் வச்சுக்கலாம். அதாவது இப்போ இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை இந்த விக்டிமாக இருக்கிறதோ பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கலேன். அப்போது இதை புலனாய்வு செய்கிற அதிகாரிகள் தான் இருக்காங்க அல்லது மற்ற அதிகாரிகள் இருக்காங்க, இது சம்பந்தமாக விசாரணை செய்கிறார்கள் இல்லை புலனாய்வு செய்கிறார்கள் சொன்னால், இந்த குழந்தையினுடைய அடையாளத்தை பொது ஊடகங்களில் பாருங்கள், அதாவது நியூஸ் பேப்பரோ டிவிலையோ யூடியூப்பு இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி பொது ஊடகங்களில் அவர் இருந்து வெளியிடுவதை பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை என்ன பண்ணும்? உறுதி செய்தல் வேண்டும். என்ஷூர் அன்லஸ் அப்படி இல்லை சார், ஐடென்டிட்டியை இதன் குழந்தையினுடைய அடையாளத்தை சிறப்பு நீதிமன்றமே இந்த குழந்தையின் நலன் கருதி அதை அடையாளத்தை வெளியிடலாம் என்று சொல்லியிருந்தால் அன்றி, அந்த சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருந்தால் அன்றி அல்லது அனுமதித்தால் அன்றி அல்லது உத்தரவிட்டிருந்தால் அன்றி
எந்த ஒரு மீடியாவிலும் பொது மீடியாவிலோ இந்த குழந்தையின் அடையாளத்தை வெளியிடவில்லை என்பதனை உறுதி செய்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 5. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் மற்ற சட்டங்களில் என்னென்ன இருக்குது, இது ஒன்லி ஒரு என்னன்றது எக்ஸாம்பிளுக்கு தான், எல்லாம் டோட்டலாக வரனால பாரு. இப்போ செக்ஷன் 2ல் செக்ஷன் 3ல் பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா 2023ல் சைல்டு குழந்தை என்றால் என்ன இருக்கும், பிலோ 18 இயர்ஸ் தான். அப்புறம் செக்ஷன் 2 செக்ஷன் 1 டியில் போக்சோ ஆக்ட் 2012 பார்த்தீங்கன்னா சைல்டு, இதுவும் பிலோ 18 இயர்ஸ். அடுத்து செக்ஷன் 72 ஆஃப் பிஎன்எஸ் 2023ல் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் சர்டன் அஃபென்ஸ், அதாவது சில குறிப்பிட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அடையாளத்தை என்ன பண்ணும், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவதை தடுத்தல் என்பதை சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23 செக்ஷன் 2 போக்சோ ஆக்ட் 2012ல் ப்ரொசீஜர் ஃபார் மீடியா, நோ ரிப்போர்ட்ஸ் இன் எனி மீடியா ஷால் டிஸ்க்ளோஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்டு. என்ன சொல்லும், இந்த ஊடகங்களுடைய நடைமுறை என்பது எந்த ஒரு ஊடகத்திலும் இந்த குழந்தையினுடைய அடையாளத்தை வெளியிடுதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் செக்ஷன் 74 ஜேஜே ஆக்ட் 2015ல் ப்ரொஹிபிஷன் ஆன் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் சில்ட்ரன், என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தையினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதை தடை செய்தல் பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து செக்ஷன் 36 போக்சோ ஆக்ட் 2012ல் சைல்ட் நாட் டு see accused அட் த டைம் ஆஃப் டெஸ்டிஃபையிங், இந்த குழந்தையானது நீதிமன்றத்தில், இந்த குழந்தை இருக்குது, இந்த நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லுகின்ற போது அந்த எதிரி இருக்கால அக்யூஸ்டு, இவனை பார்க்காத மாதிரி பண்ணோம், இங்கே ஏற்கனவே பார்த்தோம், ஒரு திரையோ ஏதாவது எந்த வகையிலோ மறைத்திருத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் செக்ஷன் 1 பிஎன்எஸ்எஸ் 2020ல் பிளேஸ், இடம் என்றால் என்ன என்று குறிப்பிட்டிருக்கும். செக்ஷன் 2 செக்ஷன் 1 பிஎன்எஸ்எஸ் 2020ல் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு என்றால் என்ன, கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், அந்த சாட்சியங்களை திரட்டுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 21 யூவில் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் 2023ல் போலீஸ் ஸ்டேஷன். அடுத்து செக்ஷன் 21 போக்சோ ஆக்டில் ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம் என்றால் இதையெல்லாம் வரும். செக்ஷன் 183 பிஎன்எஸ்எஸ் 2023 ஏற்கனவே 164 இருந்தது, என்னது ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன சார் எங்கே அது 183 ஏற்கனவே 164 பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட்டில் சார் கன்ஃபெஷன்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸு. கன்ஃபெஷன்ஸ் யார் கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் கொடுக்குறோம் சார்னா, கன்ஃபெஷன் ஒப்புதல் உரை, அக்யூஸ் கொடுக்குறது, ஐயா நான் இது மாதிரி செய்துட்டேங்க, குற்றத்தை ஒத்துக்கொண்டு கொடுப்பது கன்ஃபெஷன்ஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட்டு. ஸ்டேட்மெண்ட்ஸ்னா விட்னஸ் இருக்காங்களா, சாட்சியினுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்தல், இரண்டுமே என்ன பண்ணோம் 183 பதிவு செய்தலை பற்றி சொல்கின்றது. இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது எல்லா ரிலேட்டிவ் பொசிஷன் இல்லைனா கூட அட்லீஸ்ட் அப்பேரண்ட்டாக இருக்குதுல்ல, டெலிபரேட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இங்கே சொல்லப்பட்டிருக்குதுல்ல, இதற்கான அந்த ப்ரொவிஷனை நான் படித்தால் இது மிகவும் நம்முடைய தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.